ஆக்சுவலா நான் தம் அடிக்கல, அது வந்து ஜூஸ் சிகரெட். சார் என்கிட்ட அந்த சிச்சுவேஷன்ல தான் சொன்னா, இந்த சீனு தான் பண்ணணும். அப்ப நான் சொன்னேன், சார் எப்படி சார் எனக்கு முடியல, எனக்கு தெரியாது, ஆக்சுவலா எனக்கு தெரியாது. சார் சொன்னா, இல்ல நீ அது ஆக்டிங் தானே, நம்ம என்ன பண்ணோமோ அந்த அது விஷயம் ஆக்டிங்கா மனசுல வச்சுதான் பண்ணணும். ஸோ அந்த மைண்ட்ல தான் பண்ணோம். 2-3 டேக்கெல்லாம் அது ரீடேக் தான் ஆயிடுச்சு. ஆனா அது சாருக்கு அந்த லாஸ்ட் விஷயம் இல்லையா, அந்த சிகரெட்டை குடிச்சு இப்படி பண்றது, அது சாருக்கு ஓகே. ஸோ அதனாலதான் பண்ணோம். இப்போ ஆக்சுவலா வந்து அதான் சொல்ல 40 ஆண்டு கால போராட்டம் அப்படின்னு. இப்போ நான் வந்து கேமராமேன் வந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி என்னோட சிவம்பட்டிக்கு வந்து அவர் படம் பண்ணும்போது அப்பதான் நேரடியாக சந்திச்சேன். என்னுடைய படம் வந்து இந்த மாதிரி இருக்கு பண்ணணும் அப்படின்னு. அவரோட கேமரா ஒர்க்கு ஓரளவு எனக்கு பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது. அதனால அவரை வச்சேன். ஏன்னா லைட்டு கூட கம்மியா வச்சு எவ்வளவு லைட் அதிகமா வச்சு எடுக்கிறாங்களோ அந்த எஃபெக்டை கொடுத்துருந்தாரு. நான் மானிட்டர்லயே பார்த்தேன். ஸோ அதனாலதான் அவரை பிடிச்சது. அதே மாதிரி கொண்டு வந்தேன். அதே மாதிரி சில ஷாட்ஸை வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்குது. நீங்க படம் பார்த்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த லைட்டிங் நான் கொடுத்த லைட்டிங்ல ஒரே லைட்ல 10 லைட் போட்டு எடுத்த மாதிரி எனக்கு ஷாட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அது. இதை விட என்னன்னா ஒரு இன்வால்மெண்ட். ஒரு நான் போய் அப்படி நின்று அங்க நின்று அப்படி பார்த்தோம்னா வேற வருவார் பின்னாடி, இந்த இடத்துல கிரைன் போடணும் அதானே, கிரைன் போட்டு இங்க இருந்து அப்படி பிளானிங் வரணும் அதானே அப்படின்னு நான் என்ன மைண்ட்ல நினைக்கிறேனோ அதை அப்படியே அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி எடுத்து கொடுப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் சப்ஜெக்ட்ல இருந்துச்சு அவர்கிட்ட, ஒரு புரிதல் இருந்துச்சு. அதனாலதான் நாங்க வந்து இந்த அளவுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஆனா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட். என்னால முழுக்க வந்து பல கோடியில இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதனால அதுலயே இவர் பண்ணிருக்காரு. இப்போ இன்னும் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்தா அவர் பண்ணக்கூடிய லெவல வேற லெவல் பண்ணுவாங்க. அதனால அந்த கேமராமேனுக்கு இந்த நேரத்துல இந்த தருணத்தில் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாழும் இந்த ரேஞ்சுக்கு வரணும், நீங்க கேமராவில் அவார்டு வாங்கணும், வாங்குவீங்க, கண்டிப்பா அதுக்கு நான் சந்தர்ப்பம் தரேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய இன்னொரு இது என்னன்னா, ஹீரோயின். இன்னைக்கு பிரசன்ட் இந்த சூழ்நிலையில நான் வந்து ஏற்கனவே எத்தனையோ ஹீரோயினி இந்த கதைக்காக நான் தேடி இருக்கேன், செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஒரு ஹீரோயின்னா செலக்ட் பண்ணி போட்டோ ஷூட் எடுத்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி முடியாம போயிடுச்சு. அவங்களால நடிக்க முடியல, ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு பிராப்தம்னு கூட சொல்லலாம். இது இவங்கதான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இந்த ஹீரோயினையும் நான் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அப்படியே ஒரு தாவணையை கட்டிட்டு அப்படி வந்து முன்னாடி நின்று மற்ற என் கூட வந்திருந்தாங்க எல்லாரும். ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு, என்ன சார் இந்த பொண்ணை வந்து பாக்குறீங்க, இருங்க பார்த்துட்டு போவாங்க, ஸ்டில் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இவங்ககிட்ட சொல்லலை ஹீரோயினி நீங்க தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணல. நான் போய் ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பின்னாடி என் கூட வரும்போது கார்ல வரும்போது 5 பேருமே என் கூட வந்து 5 பேருமே சொல்றாங்க, கேமராமேன் முதல் கொடுத்து, சார் இந்த பொண்ணு வந்து பல்லு வர ஒரு இது பல்லு எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால அதை வந்து நீங்க மைனஸ் பாயிண்ட் ஆகும், கேமரால காட்டணும். இப்படி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஒத்துக்கல, ஹீரோயினியா ஒத்துக்கல. நான் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த ஒரு ஸ்டில் தான் இந்த பொண்ணை ஹீரோயினியா செலக்ட் பண்றதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சு. அதனால மைனஸ் பாயிண்ட் எது இருக்கோ அதை பிளஸ் பாயிண்ட் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேலஞ்சோட தான் அந்த பொண்ணை ஹீரோயினியா இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏற்கனவே படம் வந்து நான் ஹீரோயினியா பேசுறதுக்கு முன்னாடியே சார் எவ்வளவு சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க சார், நீங்க என்ன பட்ஜெட்ல போட்டிருக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்க கேட்ட கேள்வி, பட்ஜெட்ல நீங்க என்ன போட்டிருக்கிறீங்க அமௌண்ட் அப்படின்னு. ஸோ புதுசா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க என்கிட்ட. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் லவ் என்கிட்ட 10 பைசா கூட பணம் வாங்காம, டிரான்ஸ்போர்ட் கூட வாங்காம ஒரு ஹீரோயினி எனக்கு நடிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல போட்டுருக்கேன். அவங்க அப்பா அம்மா அதே மாதிரி. அவங்க அப்பா வந்து ரொம்ப ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். அவர் வந்து நான் பஸ் பேருக்கு 60 ரூபா கொடுப்பேன், இது வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். அவங்க அம்மாட்ட கொடுப்பேன், வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எங்க அப்பா அவங்க எனக்கு கொண்டு போட்டுருவாரு. ஸோ அவரு, சார் நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க,
உங்களுக்கு எங்களால ஃபைனான்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்கே தவிர மற்றபடி எங்களால முடிஞ்ச எந்த ஹெல்ப் பண்றோம் சார் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் கூட வாங்கினதில்லை. அதனால அதுக்கு ஒரு நன்றி. அது மாதிரி செகண்ட் இயர் அவங்களும் வந்து என்னோட கோஆபரேஷன் பண்ணாங்க. யாரும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பட் எனக்கு கூட எல்லாம் கோஆபரேட் பண்ணி நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து மியூசிக் டைரக்டரை பத்தி சொல்ல வேண்டியதுன்னா அவரையும் நிறைய சொல்லிட்டாரு. இப்போ அதே மாதிரிதான் அந்த கடவுளை அழகிய கவிதை சாங் வந்து நான் லிரிக் கொடுத்தேன். லிரிக் போட்டு ஒரு 10 நாள் டைம் எடுத்தாரு. லிரிக் கொடுத்த அடுத்த நிமிஷமே எனக்கு டியூனை போட்டு அனுப்பினார். நான் நேரடியாக கூட இல்லை, ஆனா சுச்சுவேஷன் சொல்லிட்டு போயிட்டேன். இதுதான் லிரிக், இதுக்கு எனக்கு டியூன் அழகா வேணும் அப்படின்னு டியூனை போட்டு அனுப்பினாரு. கேட்ட உடனே எனக்கு பிடிச்சிச்சு, கேட்சாச்சு. ஒரே டியூன் தான். கேட்ட உடனே சார் நல்லா இருக்கு, இது அப்படியே அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அழகுபடுத்தி அழகா கொடுத்தாங்க. ஹரிணிகிட்ட போய் பாட வச்சோம். அந்த ஹரிணிட்டையும் சொன்னேன் 14 வயசு பொண்ணு பாடிட்டு வர மாதிரி அப்படின்னு. அவங்களும் அந்த குரலை சேஞ்ச் பண்ணி அழகா பாடி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 60 நொடிகள் சாங்ல தான் ஒரு 4 டியூனை போட்டு கொடுத்தாரு. எனக்கு பிடிக்கல சார், இந்த டியூன்லாம் பிடிக்கல, நீங்க டைம் எடுத்துக்கீங்க, எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கீங்க. கடவுளின் அழகிய கவிதை மாதிரி எனக்கு ஒரு சாங், இந்த டியூனு ஒரே டியூன் மட்டும்தான் அனுப்பணும், அதை நான் ஓகே பண்ணணும், இதுக்கு தயார்னா நீங்க பண்ணுங்க. ஒரு 15 நாள் கிட்ட கூட வரல, என் போன் கூட பண்ணல, எங்க போனாலும் என்ன பண்ணாருன்னு தெரியல. 15வது நாள் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன். ஒரு டியூன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. அதை போட்டு கேட்கிறேன், என்னோட டீமோட கேட்கிறோம். டீம் ஒத்துமொத்த டீமும் அழகான டியூன் சார், இதை ஓகே பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரே டியூன் தான். அப்படி ஓகே பண்ணதான் 60 நொடிகள் சாங். அதனால மியூசிக் டைரக்டர் இது அதுக்கு அடுத்த இந்த சாங் இதோட ரீரெக்கார்டிங், அதாவது எனக்கு விஷுவல் வந்து நாடகம் மாதிரி டைலாக்க சும்மா எல்லாத்துக்கும் டைலாக் பேசிட்டே இருக்கிறது எனக்கு ஏற்கனவே பிடிக்காத ஒரு கான்செப்ட். நம்ம படம் காட்டுறோம்னா விஷுவல் காட்டணும். அங்க வந்து விஷுவலுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் RR இருக்கணும். RR இருந்தா தான் அந்த விஷுவல். அது மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. படத்துல மேக்சிமம் எல்லாமே வந்து விஷுவல் தான் இருக்கு பாருங்க, அதிகமான டைலாக் இருக்காது, கம்மியா இருக்கு பார்த்துட்டு. அப்போ அந்த விஷுவலுக்கு எனக்கு இந்த எஃபெக்ட் தான் வேணும் அப்படின்னு அவர் கூட சண்டை போட்டிருக்கேன். அது மாதிரி 1 மாசம் டைம் நான் டைம் எடுத்துக்கேன்ட்டேன். ஆனா பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு சார் அப்படின்னாரு, இதுல லைவ் போடணும் சார் அப்படின்னாரு. சரி சார் போட்டுருவோம் அப்படின்னு கடைசியில பார்த்துட்டு சார் ஃபைனான்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதனால லைவ் வேண்டாமே கட் பண்ணி எல்லாமே இல்ல சார் போட்டு ஆகணும் சார் அப்படின்ட்டு அவரா ஆளை பிடிச்சி கொண்டு வந்து போட்டு எடுத்துருவாரு. எடுத்துட்டு அதுக்கப்புறம் சார் எடுத்துட்டேன், அவருக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் கொடுங்க போங்க அப்படின்னு. அவர் என் ஃப்ரெண்டு தான், எனக்காக வந்தாரு, பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கோஆபரேட் பண்ணி இந்த மியூசிக் இசையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ரீரெக்கார்டிங்ல எனக்கு காட்டியிருக்காரு. அது உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது என்னவோ அதே மாதிரிதான் கிளைமேக்ஸ்ல வந்து நான் எதிர்பார்த்ததை அப்படியே டபுளா பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி அடுத்து சொல்லணும்னா அதிகமா சொல்லணும்னா டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர் வந்து பேசியாச்சு, வர சொல்லிட்டேன், ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு டான்ஸ் பண்ணும்போது ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மாஸ்டர் அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு. இது மாஸ்டர் இது பிடிக்கலையா, சரி மாத்துறேன், உடனே ஒரு மூவ்மெண்ட் மாத்துவார். அப்ப ஸ்பாட்லயே அப்ப அந்த நிமிஷமே மாத்துவாரு. இதே மாதிரி ஒரு நான் சொல்ல சலைக்காம பண்ணேன். எனக்கு மாஸ்டர் அப்படின்னா மாஸ்டர் அப்படியா சரி தம்பி மாத்து அப்படின்றது. உடனே கமல் உடனே போய் ஓடி போய் டான்ஸ் மூவ்மெண்ட் வேற மாத்திடலாம். அப்படி மாத்தி அப்படி கொடுத்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தையும் சொன்னாரு, நீங்க வந்து இங்க கொத்தடிமா நடத்துறீங்க அப்படின்னாரு. தேனி டிஸ்ட்ரிக்ட், வருஷநாடு, உருக்கோடை, ஓட்டணை, அது அப்புறம் ஆண்டிப்பட்டி, சூலம்பட்டி, வகிடம், அரியமான் பீச்சு, காரங்காடு, முடிவீரன் பட்டினம். நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு 5 விஷயத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரி விஷயத்தை வந்து நீங்க நீங்க படம் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் தான் சொல்லுவேன். பார்த்துட்டு தான் சொல்லுவேன். நான் இப்ப சொன்னா அது ஓபன் ஆயிரும். சஸ்பென்ஸ். சார் ட்ரைலர் பார்த்தா ஹீரோயின் தப்பளிக்க மாதிரி இருக்கு. அது மேல செகண்ட் ஹீரோயின். அதாவது அதுல ஒரு டைலாக் வரும், காதலுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அவன் வந்து அந்த சீரடை அந்த பொண்ணை வந்து கெடுத்துறான் கடைசியில். அதாவது லவ் பண்ற அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவன் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு செய்யறான். அதுதான் அது விஷயம். அப்ப அந்த காதல்ல மயங்கி காதலுக்காக இப்படி தப்பு பண்ணி வெட்டியா கெட்டு போறீங்களே அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். அதனால காதலுங்கிறதுனால இப்படி சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத அந்த மெசேஜ். ஆமா 60. அதுல வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதை வந்து மாத்துறாங்க.
அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா சிகரெட் பிடிச்ச அந்த டைலாக் தான். இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சிகரெட்டை கத்துக் கொடுக்குறான். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் +2 படிக்கிற மாதிரி காட்டுறீங்க, டீனேஜ் பண்ணா கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால 16+ங்கிறது குடும்பத்தோட வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறத அவங்க சொன்ன ரீசன். சென்சார் போர்டில் எனக்கு சொன்ன ரீசன் அது. ஏன் வந்து அந்த ஒரு டைலாக்காக தான் கொடுத்துருக்கோம், மற்றபடி எதுக்காக இல்லை. ஆனா 16+ங்கிறது 16 வயசுல இருக்கிறவங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா பெர்மிஷனோட வந்து படம் பார்க்கணும், இல்ல அவங்க அப்பா அம்மாவோட கூட்டிட்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா அது. +16ங்கிறது இப்ப நமக்கு மக்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கணும். ஏன் பார்க்க மாட்டாங்க? இதுல மெசேஜ் சொல்லுங்க. நம்ம தமிழ் கலாச்சாரமே ஃபீல்டுல நம்ம இதெல்லாம் பத்திரிகையிலயும் வீடியோலையும் தான் பேசிட்டு இருக்கிறோம். ரியல் லைஃப்ல பாத்திருக்கீங்களா? எத்தனை பொண்ணுங்க பார்ல போய் தண்ணி அடிக்கிறாங்க? நான் காட்டுறேன் உங்களுக்கு. சென்னை சிட்டியில வாங்க, எங்க கிராமத்திலேயே காட்டுறவாங்க. கிராமத்திலேயே பார்ல போய் தண்ணி அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க, சிகரெட் அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க. அதுதான் இது வந்து ஆமா திருப்திப்படுத்தி தான் எடுத்தாங்க. மெசேஜ் அதான சாட்டிஸ்ஃபைட். ஆமா சாட்டிஸ்ஃபைட் பண்ணதான். ஏன்னா அதாவது எல்லா விஷயம் அது ஸ்கிரிப்ட், அது அந்த ஸ்கிரிப்ட்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுல சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கிற எஃபெக்ட் வர்றது வரைக்கும் விட மாட்டேன். இதுதான் விஷயம். அதுதான் அவர் சொன்னது. அந்த டான்ஸ் மூமெண்டா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் என்ன என்னுடைய மைண்ட்ல இருக்கோ அது வர்றது வரைக்கும் விட மாட்டேன். அதான் 10 டேக்கு 15 டேக்கெல்லாம் போயிருக்கு. அதனால டைம் 7 டேக் வரைக்கும் போயிருக்கு. யாருங்க சிகரெட் சார் என்கிட்ட அந்த சிச்சுவேஷன்ல தான் சொன்னா, இந்த சீனு தான் பண்ணணும். அப்ப நான் சொன்னேன், சார் எப்படி சார் எனக்கு முடியல, எனக்கு தெரியாது, ஆக்சுவலா எனக்கு தெரியாது. சார் சொன்னா, இல்ல நீ அது ஆக்டிங் தானே, நம்ம என்ன பண்ணோமோ அந்த அது விஷயம் ஆக்டிங்கா மனசுல வச்சுதான் பண்ணணும். ஸோ அந்த மைண்ட்ல தான் பண்ணோம். 2-3 டேக்கெல்லாம் அது ரீடேக் தான் ஆயிடுச்சு. ஆனா அது சாருக்கு அந்த லாஸ்ட் விஷயம் இல்லையா, அந்த சிகரெட்டை குடிச்சு இப்படி பண்றது, அது சாருக்கு ஓகே. ஸோ அதனாலதான் பண்ணோம். வந்து வில்லேஜ்லயே எடுத்தீங்க, வில்லேஜ்ல காட்டிருக்கீங்க மலைவாழ் மக்களுடைய. அங்கேயே நீங்க பண்ணிருக்கீங்க, அதை சிட்டிக்கு கொண்டு வந்தீங்க. என்னோடதான் சிட்டில வந்து ஓப்பனிங்கே வந்து சிட்டில தான் ஓப்பன் பண்ணும். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டில தான் இருக்காங்க. அவன் சாமியார் ஆக போறேன்றான். அவனுடைய எய்மே வந்து விவேகானந்தர் மாதிரி பெரிய ஞானியாகி மக்களுக்கு போதனை பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கேரக்டர். இவங்க 3 பேரும் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அங்க வந்து அந்த பொண்ணு வந்து தாயில்லா பொண்ணு, தாத்தா மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஆதரவு அங்க இருக்கிற தாத்தா. அந்த தாத்தாவை மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணிட்டு அந்த குரூப் வந்து இவன் அந்த பொண்ணையும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியில அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் சென்னையில அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க கொண்டு வரான், கூட்டிட்டு வந்துடுறான். ஏன்னா அந்த ஊர்ல விட்டு அவனை மர்டர் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணை. எனக்கு 40 தியேட்டர் கிடைச்சிருக்கு. மால் தியேட்டர் தான், எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். நான் பிஎன்சிஏ வேணாம்னு தான் சொல்லிட்டேன். தியேட்டர் வந்து எனக்கு மால் தியேட்டர் காம்ப்ளெக்ஸை தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு 40 தியேட்டர் கிடைச்சிருக்கு, எல்லாமே மால் தியேட்டர் தான். மதுரையில வந்து வெற்றி சினிமாஸ் இருக்கு இல்லையா, மதுரை வெற்றி சினிமா, தேனி வெற்றி சினிமா, ராம்நாடு வந்து சினி லான்ச்சு, சிவகங்கை வந்து யாழினி, சென்னையில வந்து தேவி ஆல்பர்ட், மாயாஜா, ரோஹிணி ஆல்பர்ட் சொல்லிட்டேன், பேபி ஆல்பர்ட், ரோஹிணி, சரவண பாலாஜி, இது எல்லாமே. அதே மாதிரி சேலத்துல வந்து ARS, திண்டுக்கல்ல வந்து ராஜேந்திரா, உமா ராஜேந்திரா, இப்படி எல்லாமே வந்து எனக்கு மால் தியேட்டர் தான். நாகர்கோவில்ல வந்து வசந்தம் பேலஸ், அந்த எல்லாமே மால் தியேட்டர்ஸ் தான் கிடைச்சிருக்கு.
இல்ல சார், பிஎன்சி எல்லாம் வந்து படம், பிஎன்சி எல்லாம் தியேட்டர்ல போய் படம் பாக்குறது இல்ல. இப்போ மால் தியேட்டர்ல தான் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி போய் பாக்குறாங்க. இப்ப பிஎன்சில இருக்கிறவங்க, எங்க கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் மதுரை வெற்றி தியேட்டருக்கு ஆன்லைன்ல புக் பண்ணி போய் சினிமா பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, அந்த சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. எங்க உசிலம்புல இருக்கிற தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நாளும் போயிருந்தேன், நைட் ஷோ போனா ஒருத்தர் கூட வரல, வேற வழியில எல்லாம் தியேட்டருக்கு போனாங்க. படத்துல நான் சொல்ல வரப்போல இதுக்கெல்லாம் மாட்டி விடாதீங்க இல்லையா. ஆமா சார், இப்ப அது நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். உண்மையாவே நான் வந்து இப்ப 4 சுவத்துக்குள்ளதான் ஆடியோ லான்ச் எல்லாமே பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள், ஆர்டிஸ்ட், டைரக்டர் எல்லாமே 4 சுவத்துக்குள்ளதான் வச்சிருக்காங்க. நான் எப்பவுமே வந்து எனக்கு பாரதிராஜாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா அவருடைய படங்கள் எதுவுமே எல்லாமே பார்த்திருக்கிறேன். அவரை என்னுடைய மானசீக குருவா ஏற்றுக்கிட்டேன். அவருடைய தாக்கம் என்கிட்ட இருக்கும். அவரை வந்து அவர் பண்ண மாதிரி நம்மள ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடியோ லான்ச் இந்த மாதிரி 4 சோத்துக்குள்ளேயே வைக்கிறாங்க, இதை ஏன் ஒரு கிராமத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்ப ஷூட்டிங் போகும்போது நான் அதுக்காக ஒரு கிராம நடிகர் நியூஸ் கூட சொன்னேன், பக்கத்துல ஏதாவது கிராமம் இருந்தா பாருங்க அப்படின்னு பாபோசான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருமே வந்து இல்ல, நீங்க அது செய்வேனா, எல்லாரும் நம்ம ஒரு ஸ்டுடியோவை புக் பண்ணி இல்லைன்னா ஒரு இதை புக் பண்ணி பார்த்துடலாம், ஹாலை பண்ணிடலாம் மண்டபத்தில். இல்லை, நான் அதுல பிடிவாதமா இருந்தேன். அப்படி பார்க்கும்போது முடியரன் பட்டினம் அப்படிங்கிற அந்த கிராமம் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல நான் சாங் ஷூட் அவுட் பண்ண போனேன். அங்க இருந்த அந்த மக்களுடைய ரிசீவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நான் போய் இறங்கணும்னு இந்த மாதிரி ஷூட் பண்ண போறேன்னு பண்ணிக்கங்க, எங்க வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு, வாங்க முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு தண்ணி கொடுத்துட்டு டீ கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உபசரம் பண்ணாங்க. அந்த கிராமமே 300-400 வீடு இருக்கும். அந்த கிராம மக்கள் எல்லாருமே அப்படி இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்துல யார போய் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணாங்களோ எங்க கிராம தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. அதே மாதிரி எல்லாரும், பெண்ணுங்களா இருந்தாலும் சரி, பையங்களா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே வார்த்தை, எங்க தலைவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அப்போ அவர் தலைவரை போய் பார்த்தோம். அங்க வந்து எப்படி அந்த கிராமம் இருக்குன்னா, கிழக்கு பக்கம் வந்து வங்காள விரிகுடா கடல், இந்த பக்கம் கிராமம், வலது பக்கம் வந்து முருகன் பட்டினத்துல ஒரு அழகான முருகன் பாலசுப்ரமணியன் கோயில். அந்த கோயிலுடைய சிலையை தான் ஃபர்ஸ்ட் நான் என்னோட படத்துல முதல்ல காட்டியிருக்கேன். ஓப்பனிங் வர்றது அந்த பாலசுப்ரமணியன். கமலம் பண்ணிட்டோம், கமலம் பண்ணிட்டு பப்ளிசிட்டி ஆகட்டும். எனக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுல்ல. இல்ல சார், அது வேற விஷயம். நல்லா ஓடிச்சுன்னா நான் செய்யக்கூடியது வேற, அதை நான் சொல்லக்கூடாது. இல்லாம செயல்ல நிச்சயமா நீங்க காமெடிக்காக அவங்க வந்து அதே இடத்துல வச்சு போர்ட்ரேட் பண்றது தப்பு, தவறான சாங்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன். சாங்ல தான் ஒரு காமெடிக்காக நீங்க அவங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல, காட்டுல வெளியே ஒரு திருநங்கை காதலையும் ஏத்துக்கிட மதிச்சு ஏத்துக்கிடான்னு சொல்லிருக்கேன். பாட்டை தாண்டி ஒரு பிட்ட வச்சிருக்கீங்க, ஒரு காமெடி மாதிரி. அவங்க வந்து முன்னாடி வந்துட்டு அந்த முத்தம் கொடுத்துட்டு அது ரொம்ப நீங்க எவ்வளவு சொல்லி எவ்வளவு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல விஷயமா இல்ல சார், இப்ப அது வந்து என்னன்னா, அவன் சாமியாரா போறான், அவனை டீஸ் பண்றானுங்க. அப்படிதான், அவங்களை இன்சல்ட் பண்றது கிடையாது. இப்ப வந்து அவங்களை இன்சல்ட் பண்றதா அந்த சீன் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இவனை வந்து அவனை அந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ள இழுக்கிறதுக்கு அது ஒரு ஆரம்பம். அப்படித்தான், அந்த மாதிரி தான் மலைக்குமே தவிர அவங்களை இழிவுபடுத்தணும். அதுலயே வரியில தான் வருது, திருநங்கை காதலையும் மதிச்சு நீங்க ஏத்துக்கிட அப்படின்னு அந்த வரியை கவிஞர்கிட்டே போட சொல்லு. சரிங்களா? சார் இப்போ ஆமா இப்போ தப்புன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல சார், தப்புன்னு எப்படி சொல்ற, பார்த்து தானே. அதான் இப்ப தப்ப வந்து இந்த தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான் மெசேஜ் சொல்றதாதான். இது வந்து
காதலுக்காக அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்துறான், ஸ்மோக் பண்ண வைக்கிறான், தண்ணி அடிக்க வைக்கிறான், இதுக்கெல்லாம் ஏமாறாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் சொல்றோம். அப்படிங்கும்போது தப்ப காரணமா நம்ம எப்படி மெசேஜ் சொல்ல முடியும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பொண்ணு ஸ்மோக் பண்ணா நம்மளும் ஸ்மோக் பண்ணலாம் போல இருக்கலாம். ஏன் அப்படி நினைக்க கூடாது? இப்படி நினைக்க வேண்டியதானே? தப்பு, காதலுக்காக நீங்க சீட் அடிக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதைத்தானே சொல்றேன் நானு, அதைத்தான் நினைக்கணும். ஏன் ராங்கா போறீங்க? நெகட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் அப்ரோச் வாங்க. அதனாலதான் அது வந்து வரும், நிச்சயமா வரும்ன்ற நம்பிக்கையில இருக்கிறேன். அதனால அதாவது ஒரு நேரம் வந்து எங்களுடைய இதை ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னோட கையில இருக்கிற பேனாவை விட உங்களோட கையில இருக்கிற பேனாவுக்கு சக்தி அதிகம். ஏன்னா உங்களுடைய பேனா எங்களை ரொம்ப உச்சத்துக்கும் கொண்டு போகும், ரொம்ப கீழே தாழ்த்தியும் கொண்டு போயிடும். அதனால எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய பேனாக்களை பயன்படுத்தணும்னு வேண்டிக்கிட்டு இங்க வந்து எனக்கு கோபுரம் பண்ணவங்க அனைவருக்கும் என்னுடைய அக்ரிலேண்ட் ஃபிலிம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கம்பெனி சார்பாகவும் எங்களோட அக்ரிலேண்ட் ஃபிலிம் சார்பா தயாரிச்சு இயக்கி வர்ற 13ஆம் தேதி வெளியிடுற தெரிஞ்சா காதலிங்க திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கும் எங்களோட அக்ரிலேண்ட் டீம் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என இருவரும் கூட்டி வரவேற்கிறேன். நான் பேசிக்கிட்டா நிறைய பேசிட்டே இருப்பேன், அதனால டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால கொஞ்சம் சுருக்கமா பேசுறேன். ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் 190% மக்களின் இதயங்களை தொடுமையானால் அவன் சிறந்த எழுத்தாளனாக கருதப்படுகிறான். அதுவே 190% மக்களின் இதயங்களை மாற்றினால் அவன் மாபெரும் சாதனையாளனாகிறான் என்பது ஒரு புதுமொழி. ஏறக்குறைய 40 ஆண்டுகால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்து இன்னும் சிறந்த எழுத்தாளனா இல்ல சாதனையாளனா இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறேன். எப்படி +2 முடிச்சுட்டு நீட் தேர்வு எழுதி காத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி மக்களுடைய தீர்ப்புக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். மக்கள் இந்த வந்து ஏற்று எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து என்னுடைய கலைப்பயணம் நிச்சயமாக மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வகைகளை படங்கள் எடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரையில ஒரு விஷயம் சொல்றேன். இந்த படத்தை பொறுத்தவரையில எப்படி இந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, பனிபடர்ந்த மலைகளுக்கு மத்தியில அழகான ஒரு ஆற்றங்கரையில தோப்புகளும் துறைகளும் சுற்றி நிறைந்த ஒரு இடத்துல பச்சை பசுமையான பசுமையான போர் இருப்பது மாதிரியான ஒரு பச்சை புல்வெளியின் நடுவுல பனியை சுமந்து வர்ற அந்த தென்றை காற்றை போர்வையா போட்டிட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இனிமையா சுவையா இருக்கும் இந்த படம். அமைதியான, ஆர்ப்பாட்டம் இல்லாத, அடிக்கடி ரத்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு அழகான ஒரு அமைதியான படம். மக்களுக்கு நான் உண்மையா சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து திரைப்படத்துல வந்து பாருங்க, திரையரங்குகள்ல வந்து பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு யோசிக்க தோணும், நிச்சயமா தோணும். இந்த படம் பார்த்துட்டு போன இந்த படத்தை ஏதோ சொல்லிருக்கானே, அது என்ன விஷயம், அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வரும். அப்படி அந்த கேள்விக்குறி வரும்போது நீங்க திரும்பியும் வந்து திரையரங்குல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு 5 சூட்சுமம் மறைந்திருக்கு. 2வது முறை நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக அந்த 5 சூட்சுமம் உங்களுக்கு புரியும். அத நீங்க படத்துல பார்த்துட்டு எனக்கு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். நன்றி. அடுத்தபடியா கதாநாயகியை பேச அழைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு எல்லாரும் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு பிரஸ் மீட்க்கு வர எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட மெயின் டைரக்டர் என்ன நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் இந்த சந்திர சார், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் சார், கமல் சார் இருக்காங்க, இதுல அந்த ஹீரோ சார் இருக்கிற கிரண் அண்ணா, விபின் அண்ணா, ஷாருக் அண்ணா எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இந்த படம் வந்து February 13th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கணும். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ற அந்த மூவி எல்லாரும் பார்க்கணும். நாங்க எல்லாரும் புதுசாதான் இந்த இதுல வந்தோம். சின்ன சின்ன தப்புகள் இருக்கலாம், ஆனா நீங்க அதை ஏற்று எங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வேற லெவல்ல கொண்டு வரணும். இதுல கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பா. தேங்க்யூ. என்னோட பேரு ஆதிரா, எங்க ஊரு கேரளா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கிரண். நான் பேசிக்கலி கேரளா தான். முதல்ல எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து என்ன இதுல நடிக்க வச்ச கஜேந்திர சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம், கேமராமேன் சந்திர சார், கமல் சார், அப்புறம் அசோசியேட் டைரக்டர், மியூசிக், நம்ம மொத்த டீம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணிட்டேன். அவ்வளவும் ரிஸ்க் எடுத்து அவ்வளவும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவரு என்ன பண்ண கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுல ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கு. ஒரு 3 வருஷம் 4 வருஷமா அவரு அந்த அளவு ரிஸ்க் எடுத்ததுக்கு பின்னாடி அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா ஆடியன்ஸ் தான் கொடுக்கணும். கண்டிப்பா எல்லாரும் மூவி பார்க்கணும், எங்களை பிளஸ் பண்ணணும். நீங்க கொடுக்கணும் அந்த அப்ரிசியேஷன் தான் எங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எல்லாருமே மூவி கண்டிப்பா பார்க்கணும், பிளஸ் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்க வந்திருக்கும் அத்தனை ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் கூப்பிட்ட உடனே எங்களை ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் பார்த்து எல்லாரும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட டேரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை இந்த படத்துல சூஸ் பண்ணதுக்கு, தப்புகளை சரி பண்ணி பெட்டரா பண்ண வச்சதுக்கு, அதே மாதிரி கேமரா பின்னாடி இன்னும் சலிக்காம எங்களை இந்த ஸ்க்ரீன்ல கொண்டு வந்த சந்துரு சார், அப்புறம் பார்த்த எல்லா சாங்லையுமே இவ்வளோ எனர்ஜியா கொடுத்த எங்களோட டான்ஸ் மாஸ்டர் சார் ரமேஷ் செட்டி சார், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி அவங்க கூட நடிச்ச அஜினியா, அப்புறம் ஆதிரா, சாதிகோ, அப்புறம் கிரண் அண்ணா, அப்புறம் நம்ம சப்போர்ட்டா ஏடி சார், அப்புறம் எங்க அண்ணா அவங்க ஈரன் சார் ஞாபகம் வரல. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கூட சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் எங்க மியூசிக் மனிதன் சார், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. படத்துக்கு இவ்வளோ நல்லா மியூஸ் பண்ணதுக்கு. வர 13ஆம் நாள் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். புதிய யுகங்கள், புதிய ஒரு படம். ஸோ எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த இடத்தை கொண்டு போகணும். நீங்க உங்க சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க கூட இருந்து இன்னும் அடுத்த நிலைமைக்கு எங்க கொண்டு போகணும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். தேங்க்யூ. என் பேர் ஷாவில் ப்ரௌன், நமது கேரளா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, எனக்கு தப்பான்னு மன்னிச்சிடணும். நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த ஃபிலிமினை குறித்து A to Z தெரியாது. கஜேந்திர சார் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறது. அதே மாதிரி எனக்கு இந்த படத்துக்காக சஜஷன் பண்ணது ஷினோஜி மானந்தவாடி மேக்கமாக அவரு தான். அவரு நன்றி சொல்றேன். அதே மாதிரி அஜன்யா மேடம், கிரண் சார், பிபின் சார், டான்ஸ் மாஸ்டர் சார், கேமராமேன் சார், அதே மாதிரி ஆதி சார், பங்கி சார், எல்லாருக்கும் இப்படி எல்லா யூனிட்டும் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களுக்கு வணக்கம். மதிச்சு எல்லாரும் வந்ததுனால இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு டைரக்டர் 40 வருஷமா போராடணும்னு சொன்னாரு. அதுல 3 வருஷமா நான் போராடிட்டேன் அவர் கூட இந்த படத்தை. அப்புறம் நான் அந்த சிலம்பத்தில நான் ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். சிலம்பத்தில ஷூட்டிங் என்னை பார்த்துட்டு நான் ஒரு டைரக்டர் படம் பண்ணணும், பண்ணா நீங்க தான் கேமராமேன் சொல்லி என்கிட்ட சொன்னார். கண்டிப்பா பண்ணுவோம் சார்னு சொன்னேன். எனக்கு அங்கே ரூம் போட்டு கொடுத்து எல்லாரும் வர வச்சு எல்லாரும் பேசணும், இந்த கதையை பற்றி பேசணும். கதை நல்லா இருக்குது. அவர் நண்பர்கள்லாம் கை விட்டாங்க. எப்படியாவது நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்தேன். அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டேன் சார். மதுரையில் பார்த்தேன், அவரையும் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு எப்படியாவது ஆரம்பிக்கலாம் படத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிச்சு கொண்டு வந்துருக்கு. தியேட்டர் வரைக்கும் கொண்டு வரத்துக்கு உங்க கையில தான் இருக்குது. எல்லாத்தையும் சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ஊக்குவிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன டைரக்டர், சின்ன கேமராமேன், எல்லா டெக்னீஷியனும் வளருவாங்க. அவர் இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக், டான்ஸ் மாஸ்டர், மேக்கப் மேன்,
வரல. மற்ற 3 ஹீரோக்கள், 2 ஹீரோ, மைக்கேல் ராய் சார், கோ டைரக்டர் எல்லாருமே கூட இருந்து ஒத்துழைச்சாங்க. அதனால நல்லபடியாக அந்த படத்தை முடிச்சு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். நன்றி, வணக்கம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல். இந்த டைரக்ட் சார் கஜேந்திர சாரோட சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடல்களும் ரொம்ப அற்புதமா ஒரு உள்நோட்டம். எனக்கு என்னமோ நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்திலே பார்க்கும்போது பாடல்களுக்கு ரொம்ப உயிர் கொடுத்து ரொம்ப காரியம் திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இயக்குனர் பரிச்சயமா இருக்காங்க கஜேந்திரன் சார். ரொம்ப அற்புதமான இந்த படத்துல எல்லாருமே சார் சொல்ல போனா ஒரு அற்புதமான ஒரு படம். 3 இடத்துல எல்லாமே நான் எங்க போனாலும் எந்த தேசத்தை இந்த படம் பார்த்தாலும் சரி 3 இடத்துல கிளாஸ் தட்டிருக்காங்க. எல்லாருமே கை தட்டிருக்காங்க. எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கிற கதாநாயகிங்க ஏதோ நிறைய படங்கள் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க. விபின், சாதுல், கிரண், அந்த அஜனியா, ஆதிரா, மைக்கேல் ராய் சார், இசையமைப்பாளர் திரு மகேந்திரன் சார், கோல்டு சந்திர கேமராமேன், கோ டைரக்டர் பன்னீர்செல்வம் சார், எல்லாருமே ரொம்ப அற்புதமா எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ணணும் சொல்லுவாங்க. எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணிடுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு தந்தை மாதிரி இருந்து, ஒரு தாய் தந்தை மாதிரி இருந்து கஜேந்திரன் சார் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த குறையும் இருக்கல. இந்த படத்துல எனக்கு மொத்தம் 7 லொகேஷன். அந்த 7 லொகேஷன் ரொம்ப அற்புதமா எனக்கு இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி வேணும் கேட்டது கிடையாது. சாருக்கு திருப்தி வருது ரொம்ப கஷ்டம். ஒரு சாமி 7 நாள் 6 நாள் சார் திருப்தி படுத்தவே முடியாது. நான் பாரதிராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன், பாலச்சந்திர சார் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன், விக்ரமான் சார் கிட்டையும் ஒர்க் பண்ணிருக்கேன். அது போல சத்தியமா நான் சொல்றேன், நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன். தெரிஞ்ச காதலிங்க 100க்கு 100 சக்சஸ் ஆகும். மறுபடியும் ஒரு பாரதிராஜா சார், மறுபடியும் ஒரு விக்ரம் சார் ஒரு வாய்ப்பு. இந்த படம் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் மனதாக நேசிக்கிறேன். தேங்க்யூ. இந்த பையன் பேர் மைக்கேல் ராஜ். இந்த படத்துல அறிமுகப்படுத்திய டைரக்டர் கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1992 பிமார்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு திருவான்மையூர்ல இருந்துச்சு. அதுல நடிப்பு பயிற்சி முடிச்சேன். ஒரு 34 வருஷம் போராட்டம். இப்பதான் சார் எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து என்னைய நடிகர் ஆக்கியிருக்காரு. அதனால சார்ட்ட அறிமுகப்படுத்தின கேமராமேன் சவுந்தர் அவர்களுக்கு நன்றி சார். எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து எங்களை மாதிரி சினிமா கலைஞர்களா ஒரு வெற்றியடைய செய்யலாம் சொல்லிட்டு எங்க படத்தையும் வெற்றியடைய செய்யணும் தாழ்முடன் கேட்டு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையை, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை உருவாக்கி என்னை பெற்றெடுத்த தாய்க்கு முதல் வணக்கம். நான் வந்து இது 9வது படம் எனக்கு இசையமைக்கிறது. ஈரோடு சவுந்தர் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தினாரு. டைரக்டர் ஈரோடு சவுந்தர் சார். இப்போ டைரக்டர் கஜேந்திர சார் வந்து இந்த மாதிரி என்னுடைய பாடல்கள் கேட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி சாங் பண்ணணும்னு சொன்னாரு. உண்மையிலேயே அவர் கொடன கோடி நன்றி சொல்லிக்கிறேன். நான் 4 பாட்டு இந்த படத்துல பின்னணி இசை எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டைரக்டர் வந்து லிரிக் தான் டியூன் பண்ணது. இந்த முதல் பாட்டு கடவுளின் அழகிய கவிதை இது. அந்த லிரிக் அனுப்புன உடனே டியூன் பண்ணி அனுப்புன உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன கன்ஃபார்ம் பண்ணாரு, இந்த படத்துக்கு நீங்க 4 பாட்டு மியூசிக் பண்ணுங்க. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேக்ரவுண்ட் மியூசிக். பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணணும். சாங் பண்ணிடலாம், ஆனா பின்னணி இசை கோஆர்டினேட் பண்றது ரொம்ப சிரமம். எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. படம் ஃபுல்லா முடிஞ்சு வந்ததுக்கு ரயில் பை ரயில் பார்த்தோம். டப்பிங் ஸ்டுடியோலயே டப்பிங் பண்ணும்போதே சார் வந்து ஒவ்வொரு ரீலா காமிச்சு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ஐடியா கொடுத்தாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரியே அந்த படத்துக்கு ஒவ்வொரு ரீல் பை ரீல் மியூசிக் கம்போஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி அவர் காமிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல ஒரு சோலோ வயலின், அந்த வயலின் உண்மையிலே சொல்றேன், ராஜா சார் கிட்ட, ரகுமான் சார் கிட்ட, ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட வாசிக்கிற சோலோ பிளேயர் வயலின். அந்த வயலின் அவரை கூப்பிட்டு தான் அந்த வயலின் ரெக்கார்ட் பண்ணேன். கிளைமேக்ஸ் எல்லாம் வரும் இந்த சீன்ஸ் எல்லாமே. உண்மையிலேயே லைவ் எல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு டைரக்டர். சாங்குக்கும் சரி, சாங்ல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைவ் ஃப்ளூட்டு, வயலன்ஸ் எல்லாமே லைவ் ஆர்கெஸ்ட்ரா போட்டு பண்ணேன். இது எனக்கு 9வது படம். எனக்கு தமிழ்ல வந்து 7 படம் பண்ணேன். கன்னடத்துல வந்து
2 படம் பண்ணியிருக்கேன் கன்னடா லாங்குவேஜ்ல. அந்த படம் சின்ன பட்ஜெட் மூவிங் தான். ஆனா மியூசிக் சம்பந்தப்பட்டது அவ்வளவு அழகா டைரக்டர் பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நான் அழகா மியூசிக் அமைச்சு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய 9வது படம். இந்த படத்துக்கு 4 பாடல்கள் பேக்ரவுண்ட் மியூசிக். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஹரிணி பாடினாங்க. அந்த பாட்டு வந்து உண்மையிலே இப்போ புதுசா இசையமைச்சிட்டு இருக்காரு அந்த சாய் அபயங்கர் அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணதே. ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹரிணி பாடினாங்க. கடவுளின் அழகிய கவிதை இது அந்த பாடல் வந்து அவர் தான் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உண்மையில சொல்றேன் பிரான்சிஸ் டிடிஎஸ் 5.1 அந்த சாங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பிரான்சிஸ். அதே மாதிரி கமலா ஸ்டுடியோஸ் சாலி கிராமத்துல அந்த ஸ்டுடியோல தான் சாங் எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹரிணி பாடினாங்க. 2வது சாங் வந்து முகேஷ் பாடினாரு. 3வது சாங் வந்து பிரசன்னா விவே பிரசன்னா. 4வது பாடல் வந்து நியூ சிங்கர்ஸ் எல்லாமே 2 பேர் பாடினாங்க. நடராஜ் அப்புறம் மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர். இந்த 4 பாடல்களும் ரொம்ப அருமையா வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 30 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் சாங்ஸ் குயிக்கா முடிச்சிட்டேன். ஒரு 1 வீக் 10 டேஸ்ல முடிச்சோம் ஒவ்வொரு சாங்கும். ஆனா பின்னணி இசை மட்டும் 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இதை மாத்துங்க அதை மாத்துங்க நிறைய கரெக்ஷன் டைரக்டருடைய விருப்பப்படி இந்த படத்துக்கு பின்னணி அமைச்சு கொடுத்தேன். உண்மையை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காதலர் தினத்தன்னைக்கு உண்மையிலே இந்த படம் 13ஆம் தேதி ரிலீஸ். மறுநாள் February 14 இந்த 14 அன்னைக்கு உண்மையிலே இந்த தெரிஞ்சா காதலிங்க இந்த மூவியை எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு காதல் காவியம். உண்மையிலே இந்த இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த 4 பாடல்கள் பேக்ரவுண்ட் பின்னணி இசைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கோடான நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அவரு மட்டும் லைக் போட்டு ரொம்ப தேங்க்ஸ்.